தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, தேனி, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் அமரித். தென் தமிழக உள் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் அதே போல இன்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இதனை ஒட்டி தமிழகத்துல இன்று 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தேனி, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேனி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், சேலம், தர்மபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மிக கனமழையானது இன்றும் நாளையும் தமிழகத்துல இன்றும் நாளை 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை இன்றைக்கு 3 மாவட்டமும் நாளை 4 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முந்தைய நாட்கள்ல தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல தான் அந்த அதி கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. சென்னையில மிக குறைவான அளவிலே மழைப்பொழிவு ஏற்பட்டது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறும் பொழுது சென்னையில அதிக மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்துல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.